ஆல் இன் ஒன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனல்ல டிடிடில இருந்து வர்ற எல்லா அப்டேட்ஸுமே உங்களுக்கு முடிஞ்ச வரைக்கும் உடனுக்குடனே நம்ம வந்து அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். அதுவே நிறைய பேர் கமெண்ட்ஸ்ல வந்து சொல்றீங்க. அது மட்டும் இல்லாம இந்த ரூ. 300 தர்ஷன் ஓப்பன் அப்டேட் கூட நான் வந்து ஒரு 10 மினிட்ஸ்க்குள்ளே உங்களுக்கு வீடியோவா வந்து அப்டேட் பண்ணிட்டேன். அதே மாதிரி நிறைய பேர் டிப்ஸும் வந்து குடுத்திருந்தேன். ஸோ அதை யூஸ் பண்ணி புக் பண்ணியிருக்கேன்னு சொல்லி நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. கமெண்ட் பண்ண எல்லாருக்குமே நன்றி. ஸோ நிறைய பேர் வந்து சப்போர்ட் பண்றீங்க. நீங்க பண்ணக்கூடிய சப்போர்ட்னால தான் என்னால இன்னும் நிறைய தகவல்கள உங்களுக்கு வந்து ஷேர் பண்ண முடியுது. இந்த வீடியோல நான் முக்கியமா 2 விஷயம் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. கண்டிப்பா இந்த வீடியோவ உங்களோட நண்பர்கள் யாராவது ஜனவரில தர்ஷன் போறாங்கன்னா, ஷேர் பண்ணாலும் ஓகே. இல்ல இந்த தகவல நீங்க அவங்களுக்கு சொன்னாலும் ஓகே. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் நம்மளோட டெலிகிராம் சேனல்ல வந்து பாருங்க. அவர் ஷேர் பண்ண தகவல தான் நான் உங்களுக்கு வந்து ப்ரூஃபோட ஷேர் பண்றேன். என்ன அப்படின்னா, உங்களுக்கு ஜனவரில வந்து 1ஆம் தேதியிலேருந்து 11ஆம் தேதி வரைக்கும் இன்னைக்கு காலையில 9 மணிக்கு ஓப்பன் ஆச்சு. பேலன்ஸ் இருக்க 12ஆம் தேதியிலேருந்து 31ஆம் தேதி டிக்கெட் வந்து எப்போ ஓப்பன் பண்ணுவாங்க? அதே மாதிரி பிப்ரவரி மாசம், மார்ச் மாசத்தோட டிக்கெட் ஓப்பனிங் அப்டேட் பத்தி டிடிடி அஃபிஷியலா அவர் கேட்ட மெயிலுக்கு வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணியிருக்காங்க. அவர் வந்து ஸ்கிரீன்ஷாட் வந்து எனக்கு ஷேர் பண்ணியிருந்தாரு. அதையும் உங்களுக்கு இதுல ஷேர் பண்றேன். அது இல்லாம இப்போ சன் நியூஸ்ல அண்ட் பாலிமர் நியூஸ் இந்த மாதிரி லோக்கல் நியூஸ்ல லேட்டஸ்டா வந்த ஒரு பிரேக்கிங் நியூஸ் என்ன அப்படின்னா, 1ஆம் தேதியிலேருந்து 11ஆம் தேதி வரைக்கும் திருமலைக்கு தரிசனம் போற 300 தர்ஷன் இருக்கிறவங்களுக்கு வந்து ஃப்ரீ தர்ஷனுக்குமான்னு எனக்கு தெரியல. ஸோ வந்து அவங்களுக்கு வந்து கன்ஃபார்மா 2 டோஸ் வேக்சின் போட்டதுக்கான சர்டிஃபிகேட் இருந்தால் தான் தர்ஷன் போக முடியுன்ற ஒரு தகவல் இப்போ வந்துச்சு. அதே மாதிரி தினகரன் இந்த மாதிரி நிறைய வெப்சைட்ஸ்ல வந்து வந்துச்சு. இதுவுமே நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர்ஸ் தான் வந்து எனக்கு ஷேர் பண்ணாங்க. உடனே நான் என்ன பண்ணேன்னா, நிறைய பேர் கேட்குறீங்க டிடிடியோட கால் சென்டர் நம்பர் கேட்குறீங்க. 155257 அப்படின்றது அவங்களோட கால் நம்பர் அது. அதுக்கு நான் கால் பண்ணி கேட்ட ரெக்கார்டிங்க இந்த வீடியோட லாஸ்ட்ல அட்டாச் பண்ணியிருக்கேன். ஸோ கண்டிப்பா அதையும் மறக்காம பாருங்க. அதுல வந்து அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, இப்போதைக்கு எங்களுக்கு அஃபிஷியலா எந்த அப்டேட்டும் மேடம் குடுக்கல. பட் வந்து நீங்க வர்றதுக்கு தர்ஷனுக்கு 2, 3 நாளைக்கு முன்னாடி நீங்க வந்து கால் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாம உங்ககிட்ட ஒரு வேக்சினேஷன் போட்ட இன்ஜெக்ஷன் போட்ட டோசேஜ் இருந்தாலுமே அந்த சர்டிஃபிகேட்டே நீங்க வச்சுக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க. நான் கேட்டேன் 2 டோஸும் போடாதவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எங்களுக்கு வரல மேடம். நீங்க கண்டிப்பா வந்து வர்றதுக்கு ஒரு 4, 5 நாளைக்கு முன்னாடி கேட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. சப்போஸ் வந்து உங்களுக்கு கோவிட் ஏதாவது ஸ்ப்ரெட் அதிகமாகுது அப்படின்னா, மேபி வந்து ரெகுலேஷன் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி சொன்னாங்க. அதையும் நான் அட்டாச் பண்ணியிருக்கேன். கேளுங்க. இந்த வீடியோ ஃபுல்லாவே வித் ப்ரூஃப் கூட தான் இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாம் குடுத்துருக்கேன். ஸோ கண்டிப்பா உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த டிக்கெட்கான அப்டேட் சொன்னேன் இல்லையா? ஸோ அதை நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். இது வந்து நம்ம சேனல்ல வந்து நீங்க டெலிகிராம்ல கூட பாருங்க. சரவணன் அப்படின்றவர் வந்து நமக்கு ஷேர் பண்ணியிருந்தாரு. நேத்து 23ஆம் தேதி வந்து அவர் டிடிடிக்கு ஒரு மெயில் பண்ணியிருக்காரு. டியர் சார் மேடம் ஜனவரி மந்த் எஸ்இடி ₹300 தர்ஷன் டிக்கெட் ரிலீஸ் டேட் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு மெயில் கொடுத்திருக்காரு. அதுக்கு வந்து இன்னைக்கு 10:15க்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரிப்ளை கொடுத்திருக்காங்க. இந்த ரிப்ளைல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஜனவரி மாசத்துக்கான ஸ்பெஷாலிட்டி தர்ஷன் குவாட்டா வந்து ஜனவரி 1ல இருந்து 11ஆம் தேதி வரைக்கும் இன்னைக்கு காலையில 9 மணிக்கு ஓப்பன் ஆகிற அந்த லிங்க் கொடுத்துட்டு டியூ டு ஹெவி டிமாண்ட், அதாவது நிறைய பேர் அந்த வைகுண்ட துவார தரிசனம் ஜனவரி 1ஆம் தேதி போகணும் அப்படின்ற ஹெவி டிமாண்ட்னால நாங்க ரிலீஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ஆல் த குவார்ட்டர் வாஸ் கம்ப்ளீட்டட் வெரி ஃபாஸ்ட். ஸோ அவங்க ரிப்ளை மெயில் கொடுத்ததே 10:15க்கு தான் கொடுத்துருக்காங்க. 9 மணிக்கு ஓப்பன் ஆச்சு. ஸோ வந்து ஒரு 9:30க்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டா எல்லாமே புக் ஆயிடுச்சு. அதை தான் அவங்க சொல்லியிருக்காங்க. இட் இஸ் ஆல்சோ டு இன்ஃபார்ம் யூ தட். ஸோ அதுக்கு அதை விட உங்களுக்கு நாங்கள் ஒரு விஷயம் இன்ஃபார்ம் பண்ணணும். என்ன அப்படின்னா, ஜனவரி மந்தோட தர்ஷன் குவாட்டா ஜனவரி 12ஆம் தேதியிலேருந்து 31ஆம் தேதி வரைக்கும், அது கூடவே பிப்ரவரி மாசத்துக்கும் மார்ச் மாசத்துக்கான குவாட்டா வந்து வில் பி ரிலீஸ்ட் இன் த லாஸ்ட் வீக் ஆஃப் டிசம்பர். அதாவது அடுத்த வாரம். ஏன்னா அடுத்த வாரம் தான் டிசம்பர் மாசத்தோட கடைசி வாரம். அந்த கடைசி வாரத்துல இந்த ஜனவரி 12ல இருந்து 31ஆம் தேதியும் அது கூடவே சேர்த்து பிப்ரவரி மாசத்துக்கும் மார்ச் மாசத்துக்கும் ரிலீஸ் ஆகும் அப்படின்ற ஒரு தகவலை சொல்லியிருக்காங்க. ப்ளீஸ் செக் த போர்ட்டல் ஃப்ரீக்வெண்ட்லி ஃபார் த லேட்டஸ்ட் அப்டேட். திருப்பதி பாலாஜி .ap.gov.in வெப்சைட்ல போயிட்டு நீங்க ஃப்ரீக்வெண்டா செக் பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. இதுல என்ன தகவல் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப நான் சொன்ன விஷயம் தான். அவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, உங்களுக்கு அடிஷனலா வந்து இந்த ஜனவரி 11ல இருந்து பாத்தீங்கன்னா 31 வரைக்கும் கூட பிப்ரவரி மார்ச் மாசத்துக்கான டிக்கெட்டுமே ஓப்பன் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து டிடிடில இருந்து வந்திருக்கக்கூடிய மெயில் தான். வேற எதுவுமே வந்து பாத்தீங்கன்னா ஃபேக்கான இன்ஃபர்மேஷன் கிடையாது. அவங்க இந்த இமெயில் வந்து இன்னைக்கு காலையில கொடுத்துருக்காங்க. இதை பத்தியுமே நான் கஸ்டமர் கேர்ல கேட்டேன். அவங்க வந்து என்ன சொன்னாங்கன்னா, எங்களுக்கு அதை பத்தி எந்த அப்டேட்டும் இது வரைக்கும் வரலங்க. நாங்க வந்தா கண்டிப்பா ஷேர் பண்றோம்னு சொல்லியிருக்காங்க. இது அபிஷியலா வந்த இமெயில் அப்படின்றனால நம்ம கண்டிப்பா இதையும் ஒரு நல்ல தகவலா எடுத்துக்கலாம். ஏன்னா இதுக்கு முன்னாடியுமே நேத்து ஓப்பன் ஆகிற டிக்கெட்டே வந்து
நிறைய வெப்சைட்ஸ் அதே மாதிரி டெலிகிராம் சேனல் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அப்டேட் ஆனாலும் டிடிடி கடைசியா நைட்டு 8:20க்கு தான் கொடுக்குறாங்க. ஸோ இது ஏன் இப்படி பண்றாங்கன்னு தெரியல. கண்டிப்பா அடுத்த வாரம் வந்து நீங்க பிப்ரவரி மார்ச்ல கூட ஓப்பனிங் சொல்லியிருக்காங்க. அதுல யாராவது புக் பண்ற மாதிரி இருந்தா கூட சப்போஸ் அப்டேட் வந்தா ஷேர் பண்றேன். ஓகேங்களா? ஸோ இது ஒரு தகவல் கிடைச்சிச்சு, உங்களுக்கு ஷேர் பண்ணணும்னு சொன்னேன். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா, நான் வந்து கோவிட் வேக்சினேஷன் பத்தி சொன்னேன் இல்லையா, அந்த இன்ஃபர்மேஷனோட வந்து பார்க்கலாம். ஸோ அதுதான் இது. உங்களுக்கு இதை படிக்கிறதுக்கு முன்னாடி சன் நியூஸ்ல வந்து ஒரு ஸ்கிரீன்ஷாட் உங்களுக்கு வந்து காட்டுறேன் பாருங்க. ஸோ இது சன் நியூஸ்ல வந்தது. இதே மாதிரி பாலிமர் நியூஸ்லயும் வந்து பிரேக்கிங் நியூஸ் வந்து கொடுத்திருக்காங்க. திருப்பதி செல்லும் பக்தர்களுக்கு தடுப்பூசி சான்றிதழ் அவசியம். திருப்பதியில் வரும் 1ஆம் தேதி முதல் 11ஆம் தேதி வரைக்கும் சிறப்பு தரிசனம் செய்ய முன்பதிவு செய்வோருக்கு கொரோனா தடுப்பூசி போடுவது கட்டாயம் அப்படின்ற மாதிரி இந்த பிளாஷ் நியூஸ் வந்து கொடுத்திருந்தாங்க. ஸோ இதை பத்தி தினகரன் வெப்சைட்ல வந்திருக்கக்கூடிய தகவலை நான் உங்களுக்கு டீட்டெயிலா வந்து ஷேர் பண்றேன். ஸோ இந்த நியூஸ் வந்து என்ன டைம்க்கு அப்டேட் பண்ணியிருக்காங்கன்னா, இன்னைக்கு மத்தியானம் 2:53க்கு அவங்களோட தினகரனோட வெப்சைட்ல வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ வெப்சைட் தான் பாக்குறீங்க. திருப்பதியில் வரும் 1ஆம் தேதி முதல் 11ஆம் தேதி வரைக்கும் சிறப்பு தரிசனம் செய்ய முன்பதிவு செய்வோருக்கு கொரோனா தடுப்பூசி போடுவது அவசியம் என்றும் 300 ரூபாய் டிக்கெட் பெறும் பக்தர்கள் தடுப்பூசி சான்றிதழ் கொடுப்பது அவசியம் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. திருப்பதியில ஏழுமலையான் கோவிலில் வைகுண்ட ஏகாதசியை முன்னிட்டு வரும் 2ஆம் தேதி சொர்க்கவாசல் திறக்கப்பட்டு பக்தர்கள் அனுமதிக்கப்பட உள்ளனர். கடந்த ஆண்டை போல இந்த ஆண்டும் 10 நாட்களுக்கு பக்தர்கள் சுவாமி தரிசனத்திற்கு அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இதே போன்று வரும் புத்தாண்டு ஜனவரி மாதத்திற்கும் உண்டான டிக்கெட் உட்பட 11 நாட்களுக்கான டிக்கெட் 300 ரூபாய் டிக்கெட் வந்து இன்னைக்கு ஓபன் ஆச்சு. ஆன்லைன்ல வெளியிடப்பட்ட 30 நிமிஷத்திலேயே 2,20,000 டிக்கெட்டுகள் பக்தர்கள் வந்து முன்பதிவு செஞ்சுட்டாங்க. இந்த டிக்கெட்டுகள் முன்பதிவு செய்த பக்தர்கள் அனைவரும் கட்டாயம் 2 டோஸ் தடுப்பூசி செலுத்தியதற்கான சான்றிதழ் அல்லது 48 மணி நேரத்திற்கு முன்பு எடுக்கப்பட்ட கொரோனா நெகட்டிவ் சான்றிதழை கொண்டு வர வேண்டும் என்று தேவஸ்தானம் இணையதளத்தில் அறிவிப்பு வெளியிட்டுள்ளதுன்னு சொல்லியிருக்காங்க. இதனால் டிக்கெட் முன்பதிவு செய்த பக்தர்கள் இந்த நெகட்டிவ் சான்றிதழை எவ்வாறு கொண்டு வருவது என்று பக்தர்கள் தெரிவிக்கின்றனர். தடுப்பூசி செலுத்தியதற்கான சான்றிதழ் அல்லது 48 மணி நேரத்திற்கு முன்பு எடுக்கப்பட்ட கொரோனா நெகட்டிவ் சான்றிதழ் இருந்தால் மட்டுமே தரிசனத்துக்கு அனுமதிக்கப்படுவார்கள் என தேவஸ்தான அதிகாரிகள் கூறியுள்ளார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுல ஒரு வார்த்தை மென்ஷன் பண்ணிருக்காங்க பாருங்க, தேவஸ்தான இணையதளத்தில் அறிவிப்பு வெளியிட்டுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா. ஸோ இந்த தகவல் வந்து நியூஸ் சேனல்ல வந்தா கண்டிப்பா உண்மையான நியூஸ் தான், பொய் நியூஸ்லாம் யாருமே சொல்ல மாட்டாங்க. ஏன்னா தினகரன் பேப்பர்லாம் உங்களுக்கு தெரியும். இது வந்து டிடிடியோட நியூஸ் வெப்சைட். ஓகேங்களா? இதுல வந்து பிரஸ் ரிலீஸ்ல போய் செக் பண்ணீங்கன்னா லேட்டஸ்டா அந்த மாதிரி ஒரு அப்டேட் அவங்க எதுவுமே கொடுக்கல. பட் அங்க இருக்கக்கூடிய பிரஸ்ல அவங்க வந்து அப்டேட் பண்ணியிருக்கலாம். ஓகேங்களா? ஸோ பிரஸ்ல வந்து அப்டேட் பண்ணியிருக்கலாம். நேத்து வந்து இந்த டிக்கெட் வந்து இஷ்யூ பண்றாங்க அப்படின்ற ஒரு அப்டேட் தான் கொடுத்துருந்தாங்க. இன்னைக்கு காலையில 9 மணிக்கு ஓப்பன் ஆகிற அப்டேட் நேத்து வந்துச்சு. இதுல கோவிட் பத்தி அவங்க எதுவுமே மென்ஷன் பண்ணல. அதே மாதிரி இதுல ஜென்ரல் நியூஸ் அப்படின்னு இருக்கும். ஸோ அதுல போய் நம்ம செக் பண்ணி பார்த்தாலுமே லேட்டஸ்டா வந்து பாத்தீங்கன்னா எந்த அப்டேட்டுமே அவங்க வந்து கொடுக்கல. ஆனா பிரஸ்ல வந்திருக்கு, நியூஸ்ல சொல்றாங்க, சன் நியூஸ்ல சொல்றாங்க, பாலிமர் நியூஸ்ல சொல்றாங்க, எல்லா நியூஸ் சேனல்ஸ்லயும் வருது அப்படின்னா அது ஃபேக்கான நியூஸ்னு நம்ம சொல்லவே முடியாது. அதனால நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா, இன்னைக்கு டிக்கெட் புக் பண்ணியிருந்தீங்கன்னா 1 டோஸ் போட்டா கூட அந்த சர்டிபிகேட் எடுத்து வச்சுக்கோங்க. 2 டோஸ் போட்டிருந்தீங்கன்னா சர்டிபிகேட் வச்சுக்கோங்க. நான் வந்து வேக்சினே போடல அப்படின்னாலும் ஒன்னும் நீங்க பதட்டப்படாதீங்க. ஒரு 4-5 நாள் நம்ம வெயிட் பண்ணலாம். அதுக்கப்புறம் டிடிடிக்கு கால் பண்ணி நம்ம கன்ஃபார்ம் பண்ணிட்டு அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணலாம் அப்படின்றத பத்தி யோசிக்கலாம். கண்டிப்பா எதுவா இருந்தாலும் நீங்க கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. ஸோ இந்த 2 விஷயமும் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி நம்ம லேட்டஸ்டா வர்ற எல்லா உண்மை தகவல்களை மட்டும் வித் ப்ரூஃபோட நம்ம எப்பயுமே உங்களுக்கு ஷேர் பண்ணுவோம். ஏன்னா நம்ம பொய்க்கு வந்து ஒரு விஷயத்த சொல்லிட்டு போயிடலாம். பட் அதை ப்ரூஃபா நம்ம சொல்லும் போது தான் அது உண்மையா இல்லையான்றது தெரியும். ஸோ ஓகே, இதுதான் வந்து அப்டேட். கண்டிப்பா பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன், யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. யூஸ்ஃபுல்லா இருந்துச்சா இல்லையான்றத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இன்னொரு பயனுள்ள பதிவுல சந்திக்கலாம். தேங்க்யூ. சொல்லுங்க மேடம். மேடம், நான் இன்னைக்கு 300 ரூபா தரிசனம் வைகுண்ட ஏகாதசிக்கு புக் பண்ணியிருக்கேங்க மேடம். ஓகே. இன்னைக்கு நியூஸ்ல பார்க்கும்போது இது கோவிட் வேக்சினேஷன் சர்டிபிகேட் இருக்கணும் இல்லைன்னா ஆர்டிபிசிஆர் இருக்கணும்னு சொல்லி சன் நியூஸ்ல வந்து நியூஸ் வந்தது மேம். உண்மைங்களா? ஏது மேடம்? ஒமிக்ரான் தான் தெரியலைங்க மேடம். ஆனா திருப்பதியில 1ஆம் தேதியில இருந்து 11ஆம் தேதி வரைக்கும் தரிசனம் போறவங்களுக்கு கண்டிப்பா கோவிட் வேக்சினேஷன் சர்டிபிகேட் இருந்தா தான் விடுவாங்க அப்படின்னு சொல்லி நியூஸ் வந்தது. ஓகே. அது உண்மைங்களா இல்லையான்னு டவுட்டா மேடம்? கன்ஃபார்மா கொண்டு வரணுமா இல்லையான்றது தான் மேம் டவுட். ஏன்னா டிடிடி வெப்சைட்ல எதுவுமே அப்டேட் பண்ணல. இருக்குதா மேடம் சர்டிபிகேட்? ஒரு வேக்சின் தான் மேம் போட்டிருக்கோம், 2வது டோஸ் போடல. அப்படியா? ஒரு நிமிஷம் லைன்ல இருப்பீங்களா? இருக்கேங்க மேடம்.
नमः। ॐ वेङ्कटेशाय नमः। ॐ தேங்க்ஸ் ஃபார் வெயிட்டிங். இப்போதைக்கு அந்த மாதிரி ரெஸ்ட்ரிக்ஷன் இல்லை மேடம். எங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வரல. சரிங்க மேடம். சரிங்க ஆனா மேடம். எதுக்கும் நீங்க போட்டு இருந்தீங்கல்ல, ஒரு வேக்சின் சொன்னீங்கல்ல, ஆமாங்க மேடம். அது நீங்க கொண்டு வாங்க. ஓகேவா? சரிங்க மேடம். இப்போ சப்போஸ் வந்து யாரும் வேக்சின் போடாம இருந்தாங்கன்னா அப்ப எதுவும் அவங்க வர முடியாதாங்க மேடம்? அது இன்ஃபர்மேஷன் வரல. ஆனா இல்ல, இங்க தமிழ் நியூஸ்ல எல்லா நியூஸ்லயுமே இப்போ டெலிகாஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க மேடம், பிரேக்கிங் நியூஸ்ல. பட் எங்களுக்கு டிடிடில இங்க அப்டேஷன் வந்த பிறகு உங்களுக்கு சொல்லலாம் இல்ல. ஓகேங்க மேடம், புரியுதுங்க புரியுது. இன்ஃபர்மேஷன் வரல. ஆனா நீங்க எதுக்கும் வர்றதுக்கு முன்னாடி ரெண்டு நாள் முன்னாடி கால் பண்ணுங்க. ஓகேவா? சரிங்க மேடம், கண்டிப்பாங்க மேடம். மேடம் இப்ப இது வைகுண்ட ஏகாதசிக்கு தான் 500 ரூபாய் தரிசனம் இருக்காங்க மேடம், இல்ல 300 ரூபாய் மட்டும் தானா மேடம்? இல்ல மேடம், இல்ல. ஓகே மேடம். மேடம் இப்போ நான் ஒரு டிடிடிக்கு மெயில் போட்டிருந்தேங்க மேடம் நேத்து. இப்போ 1ஆம் தேதியில இருந்து 11ஆம் தேதி வரைக்கும் எப்போ ஓபன் ஆகும்னு சொல்லிட்டு எனக்கு ரிப்ளை மெயில்ல வந்து அடுத்த வாரம் வந்து பேலன்ஸ் இருக்க டிக்கெட் ஓபன் ஆகும்னு கொடுத்துருக்காங்க மேடம். அதை பத்தி உங்களுக்கு ஏதாவது தகவல் தெரியுங்களா? இல்ல மேடம், எங்களுக்கு அப்டேட் வரல இன்னும். ஓகே நீங்க வேணும்னா நாளைக்கு கிடைச்சு 2 டேஸ்க்கு அப்புறமா கால் பண்ணுங்க. ஓகேங்க மேடம். ஓகே, ஏதாவது இருந்தா நாங்க சொல்றோம். ஓகேவா? ஓகேங்க மேடம். தர்ஷனுக்கு வரதுக்கு முன்னாடி கேட்டுக்கிறோம் மேடம், ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி கேட்டா தெரியும்ல மேடம். சடனா ஒருவேளை அதிகமா இங்க கூட திருப்பதியில கோவிட் கொரோனா ஆயிடுச்சுன்னா ஓகேங்க மேடம், சடனா இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க இல்ல ரூல். ஆமாங்க மேடம். அதனால நீங்க எதுக்கும் ரெடியா வச்சுக்கோங்க. உங்க சர்டிபிகேட் கூட ஃபர்ஸ்ட் வேக்சின் கூட ரெடியா வச்சுக்கோங்க. ஓகேங்க மேடம். ஓகேவா? அப்புறமா வரதுக்கு முன்னாடி நீங்க கால் பண்ணுங்க, இல்ல வெப்சைட் செக் பண்ணிக்கிட்டு இருங்க. ஓகேங்க மேடம். ஓகே, ரொம்ப நன்றிங்க மேடம் உங்க தகவல். தேங்க்ஸ் ஃபார் காலிங். ஓகே.